ஃப்ரெண்ட்ஸ், இட்லி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவு எந்த அளவுக்கு ஆட்டணும் அப்படிங்கிறதுனா நான் சும்மா ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவில் நிறைய இருக்குது, நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசியில் வந்துட்டு ஆட்டுறது தான். இப்போ வந்துட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். எங்கிட்ட இஞ்சி பூண்டு இல்லாதனால நான் வந்துட்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அது கூட வந்துட்டு ஒரு கையளவுக்கு வந்து சட்னி கல்லை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சம் வந்துட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணலாம். அது வந்துட்டு அது உங்கள் விருப்பம் தான். ஒரு கொத்து கருகாப்பில், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு தகுந்தது வந்துட்டு பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சிருக்கோம். இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். இப்போ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி, குழையணுங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக வெந்திருந்தால் போதும். அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு, உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கா ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இதுக்கட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசிக்க பிடிக்கலைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் மசிச்சு போட்டு பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டியாக திக்காக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்துட்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்குல வந்துட்டு அந்த மசாலா வந்து டேஸ்ட் வந்துட்டு இறங்கும். அதுக்காக இப்போ நான் மிக்ஸி ஜாரை கழுவி அதுலேயே வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறையா வந்துட்டு தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா வந்துட்டு நம்ம கடலையெல்லாம் போட்டிருக்கிறது நல்லா குழம்பு கெட்டி கொடுக்கும். இப்போ நான் சும்மா கலக்கி விட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு இப்போவே கெட்டியாக இருக்குன்னு. அதனால் நான் வந்துட்டு நிறையா தண்ணி ஊற்றிக்கிறேன். இட்லிக்கு நல்லா தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, உப்புமா, தக்காளி சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஆட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த குருமா. எங்கள் அம்மா வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு செய்வாங்க. ஆனால் சப்பாத்திக்கு தான் நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன், இந்த இட்லிக்கு சாப்பிட்டது கிடையாது. ஆனால் எங்கள் கோயில் ஃபங்க்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். அப்போ தான் தெரியும் இந்த குருமா தான் எங்கள் அம்மா வச்சு கொடுத்துருக்காங்கன்னு. இதோட சீக்ரெட் ரெசிபியே வந்துட்டு இந்த சிக்கன் மசாலா தான். அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா மனம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு கொடுக்கும். நல்லா திக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த குருமா செய்யும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா வந்து ஞாபகம் வந்துட்டு வந்துடும். என் தம்பி, நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நல்லா அந்த மழையில் நனைஞ்சிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃபீலாக வந்துட்டு இருக்கும் அந்த இட்லி. கரெக்டாக கோயில் ஃபங்க்ஷன் அப்போல்லாம் வந்துட்டு மழை வந்துடும். அதனாலேயே எங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி எங்கள் வீட்டில் இந்த குருமா வந்துட்டு செய்வாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு குழம்பு திக்காகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பாய்.